இறுதியில் நாமே. காலை நேரம். மெட்ரோ ரயிலில் கூட்டம் இருந்தாலும் கண்ணன் மட்டும் தனியாக இருந்தான். அவன் எதிரில் நின்றிருந்தாள் நித்யா. அதே நித்யா. 6 வருடங்களுக்கு முன்னால் நாம் நண்பர்களாயிருக்கலாம் என்று சொல்லிப்போன நித்யா. அவர்கள் ஒரே ஐடி கம்பெனி. ஒரே டீம் இல்லை, ஆனால் ஒரே காஃபி பிரேக். முதலில் சிரிப்பு, பிறகு பழக்கம், பின்னர் அவள் இல்லாமல் ஒரு நாள் கூட இயங்காத நிலை. கண்ணன் காதலிக்க ஆரம்பித்தான். அவளுக்கு தெரியாமல், அவளிடம் சொல்லாமலே. ஒரு நாள் அவன் சொன்னான், நித்யா, நீ என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவள். அவள் அமைதியாக சிரித்தாள். கண்ணன், நான் இப்போ காதலுக்கு ரெடி இல்ல. அவனுக்கு வலி, ஆனால் கோபமில்லை. அதற்கு பிறகு அவள் யுஎஸ் ப்ராஜெக்ட், அவன் சென்னையே. மெசேஜஸ் குறைந்தது, கால்ஸ் மறைந்தது, ஆனால் நினைவுகள் மட்டும் அதிகமானது. கண்ணன் அவளை மறக்க முயற்சி செய்தான், ஆனால் மனசு ஒத்துக்கொள்ளவில்லை. 6 வருடங்கள் கழித்து அதே கம்பெனி ஆனிவர்சரி ஈவெண்ட், அதே மியூசிக், அதே கூட்டம். இந்த முறை நித்யாதான் கண்ணனை பார்த்தாள். அவன் மாறியிருந்தான், அமைதியாக, நம்பிக்கையோடு. ஹாய் என்றாள். ஹாய் என்றான். அந்த ஒரு வார்த்தையில் 6 வருடங்கள் உருகிப் போனது. இருவரும் வெளியே நடந்தார்கள். நீண்ட நேரம் அமைதி. பிறகு நித்யா சொன்னாள், அப்போ நான் பயந்தேன், காதலுக்கு அல்ல, அது தோல்வி அடைந்திருமோன்னு. கண்ணன் சிரித்தான். நான் காத்திருந்தேன், நீ தயாரான நாளுக்காக. நித்யா நின்றாள். அவன் கண்ணை பார்த்தாள். இப்போ நான் ரெடி, உறுதியாய். இந்த முறை அவர்கள் அவசரப்படவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒருவரை ஒருவர் தேர்வு செய்தார்கள். சிறு சண்டைகள், பெரிய புரிதல்கள், நிறைய சிரிப்புகள். காதலிப்போ கனவல்ல, வாழ்க்கை. கடற்கரையில் மாலை சூரியன் மறையும்போது கண்ணன் கேட்டான், இத்தனை வருடம் கழிச்சு என்னையே தான் தேர்வு பண்றியா? நித்யா அவன் கையை பிடித்தாள். ஆமாம், எப்பவும். இந்த முறை பயமில்லாம. அலைகள் கரையை தொடும்போது அவர்கள் வாழ்க்கை ஒரே பாதையில் தொடங்கியது. சில காதல்கள் தாமதமாக வரலாம், ஆனால் வந்தால் வாழ்நாள் முழுக்க இருக்கத்தான்.